பூமியின் விசாலங்கள். நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளையெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. பூமிக்கு நீளமும் அகலமும் உண்டு. கர்த்தர் யோபுவிடம் அவரால் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்கிறார். நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ என்று கர்த்தர் யோபுவிடம் கேட்கிறார். யோபு இதை ஆராய்ந்து அறிந்ததில்லை. ஆகையினால் கர்த்தர் தன்னிடத்தில் கேட்கிற கேள்விக்கு யோபு இல்லை என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். தம்முடைய கேள்விக்கு யோபு ஒருவேளை பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பார் என்று கர்த்தர் நினைக்கிறார். ஆகையினால் கர்த்தர் யோபுவின் அமைதியை கலைத்து, இவைகளையெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு என்று சொல்லுகிறார். தமக்கு தெரியாததை யோபுவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் அவசியம் கர்த்தருக்கு இல்லை. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர். அவருக்கு பூமியின் விசாலங்கள் எல்லாம் நன்றாய் தெரியும். இதை பற்றி யோபுவுக்கு ஒன்றும் தெரியாது என்பதும் கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் கர்த்தர் யோபுவினிடத்தில் இந்த கேள்வியை கேட்டு யோபுவை தாழ்த்துகிறார். யோபுவின் மனப்பெருமையை அவரை விட்டு நீக்குகிறார். தற்காலத்தில் மனுஷன் தன்னுடைய விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி பூமியின் விசாலங்களையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறான். கர்த்தர் யோபுவினிடத்தில் கேட்கிற கேள்வி மனுஷரால் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதுதான். ஆனாலும் இதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய புத்தி கூர்மை யோபுவினிடத்தில் இல்லை. மனுஷருக்கு சாதாரணமாய் தெரிகிற காரியம் கூட யோபுவுக்கு தெரியவில்லை. ஆனாலும் யோபு தன்னை தாழ்த்தாமல் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தன்னை உயர்த்துகிறார். கர்த்தர் சர்வ சிருஷ்டிகர். அவருடைய சிருஷ்டிகளில் பூமியும் ஒரு சிருஷ்டி. ஏராளமான சிருஷ்டிகளில் பூமியும் ஒன்றாக இருக்கிறது. மனுஷருக்கோ இந்த பூமி பிரமாண்டமாய் தெரிகிறது. யோபுவின் காலத்தில் அவர் இந்த உலகம் முழுவதையும் சுற்றி வந்ததற்கு வாய்ப்பு இல்லை. யோபுவுக்கு முன்பாக வேறு யாராவது இந்த உலகத்தை சுற்றி பிரயாணம் பண்ணினார்களா என்பதும் தெரியவில்லை. அக்காலத்து மனுஷருக்கு பூமியின் விசாலங்களை பற்றி சிறிதளவு விவரம் மாத்திரமே தெரிந்திருந்தது. பல நூற்றாண்டு காலமாக பூமியின் விசாலங்கள் மனுஷருக்கு மறைவாகவே இருந்தது. சமீப காலத்தில்தான் கொலம்பஸ் அமெரிக்கா கண்டத்தையே கண்டுபிடித்தார். அதற்கு முன்பு அமெரிக்கா என்று ஒரு தேசம் இருந்தது என்பது கூட இந்த உலகத்தாருக்கு தெரியாது. மனுஷன் விஞ்ஞானத்தை நம்புகிறான். தனக்கு எல்லாம் தெரியும் என்று தனக்குத்தானே கற்பனை பண்ணுகிறான். பூமியின் விசாலங்களை தன்னால் ஆராய்ந்து அறிய முடியும் என்று நினைக்கிறான். ஆனால் தேவனுடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் மனுஷனால் ஆராய்ந்து அறிய முடியாது. தேவனுடைய ரகசிய ஆலோசனைகளின் அடித்தளங்கள் மட்டும் மனுஷனால் புகுந்து போக முடியாது. அந்த ஆழத்தின் அடியில் மனுஷனால் உலாவவும் முடியாது. மனுஷனுக்கு மறைவாய் இருக்கிற தெய்வீக ரகசியங்கள் மனுஷனால் ஆராய்ந்து அறிவதற்கு வாய்ப்பே இல்லை. யோபுவின் காலத்தில் பூமியின் சுற்றளவு எவ்வளவு என்பது அவர்களுக்கு தெரியாது. பூமியின் விட்டம் 8000 மைல்கள். பூமியின் சுற்றளவு 25,000 மைல்கள்.